டிரான்ஸ் இந்தியாவினுடைய 2024 இந்த மாபெரும் வெற்றியாளர்கள் கூட்டத்திற்கு இங்கே வந்திருக்க உங்கள் அத்துணை நிகழ்கால எதிர்கால கோட்டீஸ்வரர்களை வருக வருக என வரவேற்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் வெல்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய கூட்டம் இந்த நம்முடைய நிறுவனத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய தருணத்தில் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். 17வது ஆண்டு துவங்கி இப்போ முடிய போகுது, ஓடிட்டே இருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய இந்த கடந்து வந்த இந்த பாதையில் டிரான்ஸ் இந்தியாவில் செமினார் அப்படின்னு சொன்னால நம்ம எல்லாம் எப்படி பழக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, கம்பெனியில் சேர்ந்தவங்க இல்லை சேர்றதுக்கு விருப்பம் இருக்கிற புதிய நபர்களை கூட அந்த செமினார் ப்ரோக்ராமில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி செமினார் அப்படின்னு சொன்ன உடனே டிக்கெட்டுகளை வாங்கி எல்லாம் அந்த செமினார் ப்ரோக்ராமுக்கு ஒரு மாதமாக ரெடியாகி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அச்சீவர்ஸ், புதுசாக வரக்கூடிய கெஸ்ட்டுகளை முதற்கொண்டு அந்த செமினாரில் உட்கார வைக்கிறது நம்முடைய பழக்கமாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்து வந்த செமினார்களில் கெஸ்ட்டுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும்தான் அலவுடு. அதுவும் ஒரு டீமுக்கு இவ்வளவுதான் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அவங்கள உட்கார வச்ச அந்த செமினார்களை பார்த்துருக்கோம். அதற்கு பிறகு முதல் முறையாக உலக வரலாற்றில் உலகத்திலேயே இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் முதல் முறையாக 3 ஜோடிகள் மேட்ச் பண்ணவங்க மட்டும்தான் வரணும்னு சொல்லக்கூடிய முதல் செமினார் உலகத்திலேயே நம்முடைய டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் செய்யக்கூடிய இந்த செமினார் தான். இங்க வந்திருக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் ஏதோ வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்ல, வெற்றியாளர்கள் மட்டும் இல்ல, இங்க வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய வெற்றி பெற்று இங்க ஒரு 3 ஜோடிகளுக்கு மேட்ச் பண்ணவங்க மட்டும்தான் இங்க அலவுட் அப்படின்னு சொல்லும் போது இத்தனை பெரிய கூட்டம் அப்படின்னா, அடுத்த முறையெல்லாம் செமினார் பண்றதுக்கு வந்தோடனே சொன்னாரு, இனிமே வந்து பீச்சில் மிகப்பெரிய இடத்துல ஒரு 50,000 பேர் வச்சு நடத்தினாதான் இங்க அச்சீவர்ஸே பார்க்க முடியும். மேடையில் எத்தனை பேட்ச் இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எங்கிருந்து வந்தது? அதுதான் வந்து இங்க செமினாருக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வந்தோம், பார்த்தோம், இவ்வளவு பேர் வெற்றியாளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்ல. இங்க நீங்க பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சாதாரண நிலையிலிருந்து துவங்கி ஒரு மிகப்பெரிய சாதனைகளை எட்டக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிறுவனம் இன்னைக்கு வளர்ந்து உயர்ந்திருக்கும். ஆனா நம்ம எம்டி சொல்லுவார், இது உச்சமல்ல. அவருடைய பார்வை, அவரோட சேர்த்து எங்களுடைய பார்வை 2025 2500 கோடியை தொடுவதுதான் டிரான்ஸ் இந்தியாவினுடைய லட்சியம். தொட்டதுக்கு பிறகுதான் டிரான்ஸ் இந்தியாவினுடைய வளர்ச்சியே. இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கல. அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவரோடு எங்களுடைய பயணம் இன்னும் டிரான்ஸ் இந்தியாவில் இங்க எதுவுமே இன்னும் நடந்துடல. இவ்வளவு நேரம் சொன்னது, இவ்வளவு பார்த்தது, இதெல்லாம் விதை ஊன்றப்பட்டது. அந்த விதை முளைக்கிற டைம் என்ன தெரியுங்களா? டிரான்ஸ் இந்தியாவினுடைய 2025 2500 கோடியை தொடும் நாள், அந்த விதை முளைக்கக்கூடிய நாள். அந்த முளைக்கக்கூடிய விதை இந்தியாவை ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் வழிநடத்த முடியும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது டிரான்ஸ் இந்தியா ஒன்னாக மட்டும்தான் இருக்க முடியும். இங்க செய்ய வேண்டியது எல்லாமே சின்ன விஷயங்கள் தான். சின்ன விஷயங்கள். உங்களுடைய எல்லாருக்கும் மனிதர்களுக்கு ஆசைகள் இருக்கு. எல்லா மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கு. வெளியில டிரான்ஸ் இந்தியால வர்றதுக்கு முன்னாடி மீட்டிங்கை பார்த்த உடனே நாமளும்
நிறுவனத்தில் சேரணும், சேர்ந்து 2 பேர் அறிமுகப்படுத்தணும், 2 நாளாகணும், பேர்ல் ஆகணும், ரூபி, இன்னும் டைமண்ட், 2.5 லட்சம் ரூபா வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும். இது எல்லா ஆசைகளோட அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு உள்ள அப்ளிகேஷன் கையெழுத்து போட்டு உள்ள என்ட்ரி ஆகிறோம் பாருங்க. அந்த என்ட்ரி ஆகக்கூடிய அது ஆசை எல்லா மனிதனுக்கும் தோன்றும். அதனாலதான் டிரான்ஸ் இந்தியாவில் வந்து மீட்டிங் பார்த்த உடனே சேரக்கூடிய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். எல்லாருக்கும் ஆசை வரும். ஆனா ஆசை வர்றவங்க எல்லாரும் அதை அடையிறது இல்லை. ஆனா அந்த ஆசைகள் வரும் பொழுது, அந்த ஆசைகள் ஒரு மனிதனுக்கு எப்ப கனவுகளா மாறுதோ, அந்த கனவுகள் அப்படின்னு சொன்னா இந்த ஆசை ஒரு முறை வரும், அதற்கான முயற்சிகள் செய்யும். அந்த முயற்சிகள் நடக்கலன்னா அந்த திராட்சை பழத்தை தாவி பிடிச்ச நரி மாதிரி சிச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லும். இது ஆசைப்படக்கூடிய மனிதர்களுடைய இயல்பு. இந்த ஆசைகள் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கனவுகளாக திரும்ப 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 தன்னிடம் வருகிறதோ, தூங்கும் பொழுதும் தூங்க விடாமலும் பல நாட்கள் எது கனவுகளாக நம்மிடத்தில் வந்துகிட்டே இருக்கோ, அந்த ஆசைகள் கனவுகளாக மாறும் பொழுது, அந்த கனவுகள் பல பேர் கனவுகளோட முயற்சி பண்ணுவாங்க. அந்த கனவுகளோடு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை விட அந்த கனவு அந்த மனிதனுக்கு லட்சியமாக மாற வேண்டும். அப்படி லட்சியமாக மாறும் பொழுது அந்த அடைந்தே தீருவேன் அப்படிங்கிறது தான் அந்த லட்சியம். நாங்க இந்த தொழிலுக்கு வரும் பொழுது நீங்க ஏவியில பாத்தீங்கல்ல, எங்கோ ஒரு நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அந்த இலங்கை தமிழர்களாக, இந்திய தமிழர்களாக இலங்கையிலிருந்து வந்தவங்க அப்பா அம்மா வாழ்வதற்கு வசதி இல்லை. அவங்களுடைய உழைப்பு எங்களுடைய படிப்பு, அவர்களுடைய உழைப்பு எங்களுடைய படிப்பு, எங்களுடைய படிப்பு இந்த நாட்டில படித்தவர்களுக்கு முழுக்க வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்ப வாழ வழி இல்லையா? நாட்டிலே அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பில்லையே தவிர இந்த நாட்டில பிறந்த மனிதனுக்கு வாழ்வதற்கு வழி இல்லையா? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்ற கவிஞனுடைய வாக்குப்படி கிடைத்த வாழ்க்கை நம்முடைய டிரான்ஸ் இந்தியா. டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் இருக்கும் பொழுது எதை கண்டு பயப்படுவது, எதை கண்டு யோசிப்பது? இந்த ஆசைகள் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரே இடம் நம்முடைய டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கிறத புரிஞ்சோம். அந்த புரிஞ்சப்ப எங்களுடைய முயற்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏதோ லட்சியமாக அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல, எங்களுக்கு பின்னால் இருந்தக்கூடிய தேவைகள், எங்கள் பின்னால் எங்களை துரத்தக்கூடிய பிரச்சனைகள் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். ஒண்ணு சொல்லுவோம்ல, காந்தியடிகள் சொல்லுவாரு, டூ ஆர் டை. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஒன்று டிரான்ஸ் இந்தியால வெற்றி பெறணும், இல்லையே வாழ்க்கையினுடைய முடிவு. இதுதான் எங்களுக்கு ஒரு நிலையா இருந்தது. அப்ப ஜெயிச்சே ஆகணும், கட்டாயம். சொல்லுவோம்ல, கார் வாங்கணும்னு நினைக்கிறது ஆசை, அந்த காருக்கு மாதமான டீவு கட்டணுங்கிறது அத்தியாவசிய தேவை. அந்த ஆசையை தள்ளி போட முடியும், ஆனா தேவையை தள்ளி போட முடியாது. இந்த நிலையில் எங்களுடைய பிரச்சனைகள், குடும்பத்தினுடைய தேவைகள், திருமணமாக இருக்கக்கூடிய தங்கை, படிக்க வேண்டிய தம்பி, குடும்பத்தினுடைய கடன், என்னுடைய எதிர்காலம், இதுதான் என்னுடைய கண்ணுக்கு முன்னால தெரிந்தக்கூடிய விஷயங்கள். இவற்றையெல்லாம் போக்கணும்னு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, ஒவ்வொரு ஏழை பாமரனையும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய இடம் டிரான்ஸ் இந்தியா தொழில் மட்டும்தான் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதற்கான முயற்சி, அதற்கான தொடர் பயிற்சி இன்றைக்கு மீண்டும் 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 முயற்சி செய்தோம். வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் அடைந்திருக்கிறோம், நினைத்ததை விட மிக பெரிதாக அடைந்திருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பணம் இல்லாத பொழுது இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு நீ தெரிய மாட்டாய். பணம் உன் கையில இல்லைன்னா உலகத்துல சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, உற்றார் உறவினர்கள் யாரு கண்ணுக்கும் ஒன்ன தெரியாது, நம்ம தெரிய மாட்டோம். ஆனால் பணம் ஒன்னே ஒண்ணு,
ஈட்டி எட்டிய வரை பாயும். கையில ஒரு ஈட்டி வச்சிருக்கோம், எவ்வளவு தூரம் பாயும்? நமக்கு எவ்வளவு வலு இருக்கிறதோ, எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அது வரைக்கும் தான் பாய முடியும். ஆனா பணம் பாதாளம் வரை பாயும் சொல்லுவாங்க. அந்த பணத்தை ஒன்றை மட்டும் மனிதன் பெறுவானா அப்படின்னா அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய வாழ்வியல் முறைகள், அவனுடைய வெற்றி பயணங்கள் அத்துணையும் இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு தெரியும். அப்படி இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு அறியப்பட்டவன் தான் நான். தொழில்துறையில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கு வருவதற்கு, டிரான்ஸ் இந்தியா வருவதற்கு முன்னால் ஒரு சாதாரணமான ஆசிரியர் தான். ஏதோ படிச்சு முடிச்சுட்டு எல்லாத்த போலதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா என்றைக்கு டிரான்ஸ் இந்தியா வாய்ப்பு கிடைத்ததோ, இங்க நம்பிக்கையோடு முயற்சி செய்தவர்கள் எல்லாருமே ஜெயிக்க முடியுங்க. நம்பலன்னா பாருங்க, கண்ணுக்கு காட்சிகள் நிறைய தெரியும். ஆனா உண்மை எது, நிழல் எது, நிஜம் எது, அறியக்கூடியது அறிவு. எத்தனை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்தியாவிற்கு, ஏன் நாளைக்கு உலகத்திற்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை இப்படித்தான் நடத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக திகழக்கூடிய ஒரே நிறுவனம் நம்முடைய டிரான்ஸ் இந்தியா நிறுவனம். அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சியை தொடருங்க. உங்க முயற்சி யார் தடுத்தாலும் சரி, அந்த படைத்த இறைவனாலும் சரி, நிச்சயமாக இறை சக்தி உங்களை என்றும் தடுக்காது. ஆனால் போலியாக சொல்லக்கூடிய ஜாதகங்களையும் சொல்லக்கூடிய போதனைகளையும் நீங்க கேட்டுட்டு வாழ்க்கையில சோர்ந்து அயர்ந்து உட்கார்ந்துடாதீங்க. வாழ்க்கையில் இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, டிரான்ஸ் இந்தியால இங்க ஜெயிக்க முடியாத ஒருத்தன் இந்த உலகத்துல எங்க போனாலும் ஜெயிக்க முடியாதுங்க. எங்க போனாலும் ஜெயிக்க முடியாதுங்க. ஒரு சாதாரண மனிதனை, நான் சாதாரண சொல்றேங்க, வீடு இல்லாதவன், உணவிற்கு கூட எனக்கு முடியல, வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு நம் நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த 100 கிளப். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் 3 பேர் சம்பாதிச்சவங்க தான் இருக்கிறீங்க. அதனால மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்றேங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க மிகப்பெரிய அளவிற்கு நாளைக்கு வெற்றியாளர்களாக, நீங்க டைமண்ட் மேனேஜர்களாக, கிரவுண்ட் டைமண்டாக, ஒயிட் டைமண்டா ஜொலிக்கணும். டிரான்ஸ் இந்தியாவினுடைய கோட்டீஸ்வரர்களா மாறணும்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டா செஞ்சா போதும். ஒண்ணு, புதிதாக உங்களுடைய அணியில இன்றைக்கு இணையக்கூடிய ஒருத்தரை அடுத்த வாரம் ஸ்மார்ட் ஸ்டாரா மாத்துங்க. இது உங்களுடைய கடமை. இது உங்களுடைய கடமை. என்ன சொல்லி ஒருத்தர்கிட்ட என்ட்ரி வாங்குறீங்க? உன்னை சம்பாதிக்க வைக்கிறோன்னு சொல்றோம், என்ன நம்பி வா உன்னை ஜெயிக்க வைக்கிறோன்னு சொல்றோம். அப்படி வரக்கூடிய நபர்களை புதிதா இந்த வாரம் இணையக்கூடியவரை அடுத்த வாரம் ஸ்மார்ட் ஸ்டார் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு கொண்டு வாங்க. அந்த ஸ்மார்ட் ஸ்டார் ஆகக்கூடிய அந்த நபரை அடுத்த 12 வாரங்கள் இருக்கு. அந்த 12 வாரங்கள்ல அவரை 100 கிளப் லெவல் 1க்கு அனுப்பி வைங்க. அது டிரான்ஸ் இந்தியா பல்கலைக்கழகத்தினுடைய முதல் வகுப்பு. ஸ்மார்ட் ஸ்டார் ஆக்குறீங்க, 100 கிளப்புக்கு எலிஜிபிள் ஆக்குறீங்க. தாரக மந்திரம் அதுதான். டிரான்ஸ் இந்தியால நீங்க டைமண்டா இருக்கலாம், ரெட் டைமண்டா இருக்கலாம், ஒயிட் டைமண்டா இருக்கலாம், கிரவுண்ட் டைமண்டா இருக்கலாம். எல்லா படிக்கட்டுகளுக்கும் முதல் படி அவர்களை ஸ்மார்ட் ஸ்டார்களாக மாற்றி அவர்களை லெவல் 1 சொல்லக்கூடிய டிரான்ஸ் இந்தியா பல்கலைக்கழகத்தினுடைய முதல் வகுப்புக்கு அனுப்பி வைங்க. அவர்கள் 8 வகுப்புகள், 8 லெவல் இன்னைக்கு பார்க்க போறீங்க. 6வது லெவல், 7வது லெவல், 8வது லெவல், இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து 12 வாரங்கள் 2.5 லட்சம் ரூபாய் இன்கம் பண்ண நபர்களை கூட இங்க பார்க்க போறீங்க. 1 இல்ல 2 இல்ல, இங்க பார்க்கிறது காட்சி இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு யார் ஒரு நபராலும் வெற்றி அடையக்கூடிய தொடக்கூடிய ஒரு உச்சம். அதற்கு இந்த 8 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல கொண்டாந்து விடுங்க. 1ஆப்ல சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை. 8ஆம் வகுப்பு வரை அவர்களை கொண்டு செல்வது இங்க டிரான்ஸ் இந்தியாவினுடைய யூனிவர்சிட்டியினுடைய வேலை. 8 லெவல்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது
2 வருஷம், 2 வருஷம் உன்னையும் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய அயராத உழைப்பையும் டிரான்ஸ் இந்தியாவில் கொடுத்து பாருங்க. டிரான்ஸ் இந்தியா இந்தியாவை மற்றும் மாற்றக்கூடிய நிறுவனம் அல்ல. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய எம்டி சொன்ன வார்த்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்தியா மிகப்பெரிய வல்லரசா மாறணுங்கிறது பல பேருடைய கனவு, பல பேருடைய லட்சியம். ஆனா நம்முடைய எம்டி மட்டும் சொல்லுவாரு, சார் இந்தியா வல்லரசாகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஒவ்வொரு தனி நபருடைய வறுமை ஒழியணும். பாரதி சொன்னா, தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னான் பாரதி. அப்படிப்பட்ட ஒரு கனவு ஒவ்வொரு தனி மனிதனையும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் லட்சாதிபதிகளாக கோட்டீஸ்வரர்களாக மாற்றும் பொழுது இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக மாறும் சொல்வாரு. அப்படிப்பட்ட அந்த நிலை அந்த 2 வருஷத்துக்கு உங்களை, உங்களுடைய உழைப்ப, ஆசையை விட்டு, தூக்கத்தை விட்டு, திருவிழாவுக்கு போறதை விட்டு, கல்யாணத்துக்கு போறதை விட்டு, ஞானஸ்தானத்துக்கு போறதை விட்டு, பக்ரீத்துக்கு போறதை விட்டுட்டு, எட்டுக்கு போறதை விட்டு, இளவுக்கு போறதை விட்டு, கருமாதிக்கு போறதை விட்டு, இதெல்லாம் விட்டுட்டு விடக்கூடாத ஒரே ஒரு விஷயம் டிரான்ஸ் இந்தியா மட்டும்தான் அப்படிங்கிறத 2 வருஷங்க, 2 வருஷம், 2 வருஷம், 8 லெவல், 24 மாதம், இந்த 24 மாசத்தை முடிச்சே தீர்வேங்கிற அது வரைக்கும் எவர் வரினும் அஞ்சேன், எது வரினும் அஞ்சேன் அப்படிங்கிற அந்த ஒரு தீராத ஒரு தாகம், அந்த லட்சிய வெறி, அந்த 2 ஆண்டுகள் என்னையும் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய குடும்பத்திற்காக டிரான்ஸ் இந்தியாவில் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோட அர்ப்பணிச்சு பாருங்க. உங்களை ஜெயிக்க வைக்க இங்க வேண்டியதில்ல, உங்களை தோற்கடிக்க எந்த கொம்பனால முடியாது, வெளியில இருக்க எந்த கொம்பனால முடியாது. உங்களுடைய கடமையை மட்டும் சரியாக செய்யுங்கள். பலனை பல மடங்கு உங்களை கொடுப்பதற்கு டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் இருக்குது. நம்புவோம். நம்பிக்கை உடையவர்களுக்கு கல்லும் கடவுள், நம்பாதவர்களுக்கு கடவுளும் கல்லாக தெரியும். இங்கே கல்லே கடவுளாக மாறி இருக்கிறது. நம்முடைய டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அயராத உழைப்பு, சளைக்காத மனம் உங்களுடைய மீண்டும் மீண்டும் முயற்சி வெற்றியாளனாக உருவாக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.